ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதத்தில் காய்ச்சிற கூழ் எந்த மாதிரி நம்ம காய்ச்சணுன்றதை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த ஆடி மாத கூழ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் ஊற்றுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த கூழுக்கான மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருவாங்க. உப்பு மட்டும் சேர்க்க மாட்டாங்க. கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சனிக்கிழமை அன்னைக்கு அந்த கரைச்சி வச்ச மாவில் கூழ் காய்ச்சுவாங்க. கூழ் காய்ச்சுறது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தான் 1 கப் அளவுக்கு அரிசியை மிக்சியில் போட்டு நொய்யாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு ஓரமாக கூழ் காய்ச்சுறதுக்கு பாத்திரத்தில் சந்தனம் குங்குமம் வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதித்து வந்த உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்து வர வரைக்கும் வேக விடுங்க. நல்லா இந்த அரிசி வெந்து சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அன்னைக்கு ஊற வச்சுருக்கிற ராகி மாவை நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசிக்குள்ளே இந்த மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போவுமே நம்ம உப்பு போடக்கூடாது. உப்பு எப்போ போடணுன்னா, நம்ம சாமி கும்பிட்றோம்ல அந்த டைமில் மட்டும்தான் போடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் உப்பு போடணும். இதுக்குள்ளே இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தண்ணியாக இருக்கும் பாருங்கள். போக போக உங்களுக்கு நல்லா இந்த ராகி மாவுலாம் வெந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், லைட்டாக அப்படியே திக்காக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் நல்லா நிறம் மாறி நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதமே சரியாக தான் இருக்குது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மறுநாள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணி இதை மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12 மணி போல் தான் நம்ம கூழ் ஊற்றுவாங்க அம்மனுக்கு. அந்த மாதிரி டைமில் தான் நானும் என்ன பண்ணுவேன், இந்த மூடி வச்சுருந்த கூழை எடுத்துகிட்டு இதில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு, நல்ல பெரிய கப்பில் 2 கப் அளவுக்குள்ள தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கையால் தான் ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால வயர் விஸ்க் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நான் கையில் தான் கூழ் கரைப்பேன். கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் தயிரும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி கொண்டு வச்சிடணும். இப்போ நமக்கு சரியான பதத்தில் கூழ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு பரிமாறிடலாம். அவ்வளோதான். சுவையான ஆடிக்கூழ் இந்த மாதிரி முறையில் தான் ட்ரை பண்ணுவாங்க, செய்வாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறீங்க அப்படின்னா, புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.